Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.9ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொடுத்திருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ்க்கு வந்து ஜிசிடி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்னன்னா 2x + 5, 5x + 2 வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா எதுவுமே வந்து நம்ம காமனா எடுக்கிற மாதிரி எந்த வேல்யூஸுமே இல்லை. அப்படி எதுவுமே காமனாக எடுக்க முடியலன்னா நம்மளுக்கு எதுவுமே ஃபேக்டர் வந்து கிடைக்கலன்னுட்டு அர்த்தம். அப்படின்னா நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன்னா தேர் இஸ் நோ ஃபேக்டர்ன்னுட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான ஃபேக்டரும் கிடைக்கல காமனாக, அதனால் தேர் இஸ் நோ ஃபேக்டர்னு எழுதிக்கிறேன். ஃபேக்டர்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா அப்போ ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா 1ன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ வந்து என்னென்னா 1. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a⁻m + 1, a⁻m + 2, a⁻m + 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் a⁻m + 1 நான் அப்படியே வச்சுக்கிறேன் a⁻m + 1. அடுத்தது a⁻m + 2 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா a⁻m + 1 + 1ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். அதாவது இந்த m + 1 ஒரு டேர்மாகவும் 1 வந்து ஒரு டேர்மாகவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ரெண்டு இதுவுமே சம்மில் இருக்குன்னா அதை ப்ராடக்டாக மாற்றிக்கலாம். அப்படின்னா a⁻m + 1 × a⁻1ன்னுட்டு நான் எழுதிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குன்னா a⁻m + 3. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா a⁻m + 1 + 2ன்னுட்டு எழுதிக்கலாம். m + 1 ஒரு டேர்மாகவும் 2 ஒரு டேர்மாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது ரெண்டுமே அடிஷனில் இருக்குங்கிறப்ப அதை ப்ராடக்ட் எழுதிக்கலாம். அப்படின்னா a⁻m + 1 × a⁻2. இப்போ காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் a⁻m + 1 காமனாக இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் இருக்குது, தேர்ட் டேர்ம்லேயும் இருக்குது. அப்படின்னா 3 இதுலேயுமே a⁻m + 1 காமனாக இருக்குது. அப்படின்னா இதோட ஜிசிடி வேல்யூ a⁻m + 1 செகண்ட் சப்டிவிஷன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a² + a, 4a² - 1. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2a² + a1 நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பார்த்தோம்னா a வந்து எனக்கு காமனாக இருக்குது, அதனால் ஒரு ஏவை காமனாக எடுத்துடுறேன். ஏவை காமனாக எடுத்துட்டேன்னா மீதி என்ன இருக்குன்னா 2a + 1 வந்து கிடச்சிருக்கு. அடுத்த டேர்ம் வந்து பார்த்தோன்னா 4a² - 1. இந்த இதில் a²க்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது, 4க்கு வந்து ஸ்கொயர் இல்லை. அப்படின்னா நான் 4க்கு ஸ்கொயர் வர்ற மாதிரி நான் எழுதணும். ஃபஸ்ட்டு இது வந்து 1ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4க்கு ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதணும்னா 2a² எழுதலாம். அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணனா 4 கிடைக்கும், a ஸ்கொயர் பண்ணனா a² கிடைக்கும். அப்படின்னா 4a²க்கு பதிலாக 2a² எழுதியிருக்கேன். அடுத்து 1உடைய பவரில் எந்த நம்பர் எழுதணும்னாலும் அதே நம்பர், அதாவது 1ங்கிற அதே நம்பர் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா -1² கிடச்சிருக்கு. அப்படின்னா இது பார்க்க என்ன 2aவை நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1 வந்து நான் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்குன்னா a² - b²ங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. ஃபார்முலா என்னென்னா a² - b² = a + b × a - b. இங்கே ஏவோட வேல்யூ வந்து என்னென்னா 2a, பியோட வேல்யூ வந்து என்னென்னா 1. அப்படின்னா நான் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2a + 1 × 2a - 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2a + 1 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னென்னா 2a + 1ன்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3a², 5b³ 7c⁴. கொடுத்துருக்க 3 டேர்ம்லையும் பார்த்தோம்னா எந்த காமன் ஃபேக்டருமே இல்லை. 3 டேர்ம்லையுமே எதுவுமே காமனாக எடுக்க முடியாது. அப்படி காமனாக எதுவுமே எடுக்க முடியாதப்ப தேர் இஸ் நோ ஃபேக்டர்ன்னுட்டு எழுதிப்போம். ஃபேக்டர் எதுவுமே இல்லைன்னா ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னென்னா 1. அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴ - 1, x² - 1 கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் எதுவுமே பவர் 4ல் வந்து நம்மளுக்கு இல்லை. அப்படின்னா நான் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல எழுதிக்கிறேன். x⁴ - 1 = x² எழுதிக்கிறேன். -1 பவரில் வந்து நான் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதே நம்பர் தான் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகும். அப்படின்னா இதை நான் 1² எழுதிக்கிறேன். அப்படின்னா இது பார்க்க a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன் a² - b² = a + b × a - b. இங்கே ஏவோட வேல்யூ வந்து என்னென்னா x², பியோட வேல்யூ வந்து என்னென்னா 1. அப்படின்னா x⁴ - 1 எப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா x² + 1 × x² - 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இதில் 1க்கு பவரில் எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு 1 தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்படின்னா இங்கே 1² நான் கொடுத்துக்கிறேன். திருப்பி எனக்கு a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் வருது. அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா x,
பியோட வேல்யூ 1. அப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிடச்சிருக்கு. இதை நான் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்படின்னா 1 பவரில் நான் 2 கன்சிடர் பண்ணேன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் வரும். அப்படின்னா ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. எக்ஸோட ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ், பியோட வேல்யூ 1. அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ எனக்கு காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, ரெண்டுமே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்படின்னா ஜிசிடி பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து 6th சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கியூப் மைனஸ் 9a எக்ஸ் பவர் 2 கமா a மைனஸ் 3x டு தி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் ஏ கியூப் மைனஸ் 9a எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா ஒரு ஏவை காமனாக வெளில எடுத்துட்டேன்னா இங்கே ஏ ஸ்கொயர் கிடைக்கும், மைனஸ் 9x ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஸ்கொயர் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும்தான், அதாவது எக்ஸுக்கு பவரில் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்குது. ஆனால் நம்பருக்கு பவரில் எதுவுமே இல்லை. அதனால நம்பருக்கு பவர் வர்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா இது எப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா 3x டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது பார்க்க எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் வருது. அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏவோட வேல்யூ வந்து என்னென்னா ஏ தான், பியோட வேல்யூ வந்து 3x. அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கிற ஏவை எழுதிக்கிறேன். மீதி எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ப்ளஸ் 3x இன்ட்டு ஏ மைனஸ் 3x வந்து கிடச்சிருக்கு. இதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு ஏ மைனஸ் 3x டு தி ஹோல் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப இது 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அப்படின்னா ஏ மைனஸ் 3xையே 2 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். இப்போ காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் 3x 1 டைம்ஸ் வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா இதோட ஜிசிடி வந்து பார்த்தோம்னா ஏ மைனஸ் 3x. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.